வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பு வழிபாட்டு முறைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு ஆன்மீக தகவல்கள் வந்துட்ருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பு வழிபாடு. விநாயகரை போற்றி கொண்டாடி வழிபடும் ஒரு அற்புதமான நாள் தான் விநாயகர் சதுர்த்தி திருநாள். இந்த நாளில் விநாயகரை நம்மளோட வீட்டில் எழுந்தருளை செய்து அவரது மனம் மகிழும்படி பூஜைகள் செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களையும் ஆசைகளையும் பெறும் நன்னாள் தான் சொல்லப்படுது. இந்த நாள் விநாயகரை வழிபட்டால் அடுத்து வரும் ஓராண்டிற்கு சகலவிதமான வெற்றிகளையும் சிறப்பானதாக தருவார் அப்படின்னு நம்பப்படுது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2 நாட்கள் வரதா சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை 26 ஆகஸ்ட் மாதம் மாலை ஆரம்பித்து பகல் 2:22 ஆரம்பித்து மறுநாள் புதன்கிழமை ஆகஸ்ட் 27 பகல் 3:52 வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் சந்திரனை அடிப்படையாக வைத்து கும்பிட்றதுனால மாலையில் கும்பிடலாம். ஆனால் வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு பகலில் கும்பிட்டாலே போதுமானது. அதனால் சதுர்த்தி திதி 27 3:52 வரைக்கும் இருக்கிறதுனால காலையில் 11 மணியிலிருந்து 1:40 வரைக்கும் தான் விநாயகர் சதுர்த்திக்கு வழிபாட்டுக்குரிய சிறப்பான முகூர்த்தமாக சொல்லப்படுது. அன்றைய தினம் மாலையில் சதுர்த்தி திதி இருக்காதுன்றதுனால காலை முதல் பகல் வரையிலான நேரத்திற்குள்ளே விநாயகர் சதுர்த்தி வழிபாடை முடிச்சிடுறது ரொம்பவே நல்லது. தடைகளை அகற்றி ஞானத்தையும் செல்வ வளத்தையும் வழங்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான். அவர் அவதரித்த ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தினால தான் நம்ம விநாயகர் சதுர்த்தின்னு ஆண்டுதோறும் கொண்டாடிட்டுருக்கோம். சதுர்த்தி அப்படின்னா திதிகளில் 4வது திதியாக வர்றது. அதனால் சதுர்த்தி திதியை அடிப்படையாக வைத்து தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது. பொதுவாக எந்த ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பும் விநாயகரை வழிபட்டு விட்டு தான் துவங்குவது இந்துக்களின் வழக்கம். இதனால் விநாயகரோட அருளால் அந்த காரியத்தில் வெற்றி லாபம் எல்லாமே கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதுவும் விநாயகர் அவதரித்த விநாயகர் சதுர்த்தி நாளில் அவரை மனதார வழிபட்டால் வளர்ச்சி, புதிய துவக்கம் ஆகியவை ஏற்படுவதோடு வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள், துன்பங்கள், சவால்கள், சிக்கல்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றது நம்பப்படுது. இதனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அனைத்து தரப்பினராலும் வெகு சிறப்பாக கொண்டாடுவது வழக்கமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களோட தடைகள் எல்லாத்தையும் நீக்கி விநாயகர் உங்களுக்கு பூரண அருள் கொடுப்பார். ஞாபகம் இருக்குதா? செவ்வாய்க்கிழமை 2:22 ஆரம்பித்து புதன்கிழமை ஆகஸ்ட் 27 3:52 வரைக்கும் இருக்குது. புதன்கிழமை காலையில் 11 மணிலேருந்து மதியம் 1:40 வரைக்கும் சுபமான முகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் விநாயகரை வழிபட்டு உங்களோட கோரிக்கைகள் எல்லாம் வைங்க. அவருக்கு பிடித்தமான இலை, பழங்கள், மோதகம், சுண்டல், அவல் பொரி எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு வேண்டுதலை மனசார வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு விநாயகர் நல்ல ஒரு அருளை கொடுப்பார். இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வேறொரு பதிவில் வேறொரு ஆன்மீக தகவலை பற்றி நம்ம பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வேறொரு பதிவில் வேறொரு ஆன்மீக தகவலை பற்றி பார்ப்போம்.